யோர்தானை கடந்து போகும் இடத்திற்கு ஜனங்கள் வந்தபோது யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் யோர்தானின் நதியின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. கீழே ஓடுகிற தண்ணீர் பிரிந்து கடலுக்கு ஓடிற்று. ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆம், அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஆமேன். ஹல்லேலூயா. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு கனம் உண்டு, உங்களுக்கும் ஒரு மேன்மை உண்டு. ஆமேன். தேவனாய் கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆம், புரண்டு ஓடுகிற யோர்தான் தண்ணீரையே தேவனாய் கர்த்தர் ஒரு குவியலாக நிற்க செய்து அதன் நடுவே தம்முடைய ஜனங்களை கடந்து போக பண்ணினார். உங்களையும் கூட இந்த நாட்களிலே மலை போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம். இதை நான் எப்படி கடந்து போவேன்னு நினைக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு உங்களை மகிமையினாலும் கனத்தினால் நிரப்புவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெயம் உங்களுக்கு உண்டு, வெற்றி உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.